ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 30 மற்றும் ஜூலை 1க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். மும்மொழி கொள்கையை உத்தரவு வாபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தி பார்த்திங்கன்னா கட்டாய மொழியாக ஆக்கப்பட்டது. அதை என்ன பண்ணிட்டாங்க, வாபஸ் பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் பாருங்கள். மதுரையில் செப்டம்பர் 18, ஓகேங்களா, மதுரையில் செப்டம்பர் 18, 2024 ஒரு ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன். என்னென்னா, கலைஞரின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மதுரையில் செப்டம்பர் 18 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. 18ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டே வச்சு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். கலைஞரின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். நெக்ஸ்ட் ஒன், டென்சிங் நார்கே தேசிய விருது விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். அந்த நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, டென்சிங் நார்கே அப்படின்னா என்னென்னா, இளம் வயதில் வீர தீர செயல் புரிந்தவர்கள், நெருக்கடியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் சாதித்தவர்கள், பல உயிர்களை காப்பாற்றியவர்கள், தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டவர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படைகளில் வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு இவ்விருது கொடுக்கப்படுகிறது அப்படின்னாங்க. அப்போ டென்சிங் விருது யாருக்காக கொடுக்கப்படுதுன்னா, வீர தீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணாலே போதுமானதுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தயாராகிடுவோமே. கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தயாராகிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாங்க. அதுதான் கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில், சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றாமை சூழ்ந்துவிடும். பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும், சிறியோரின் இயல்பு அதை சுற்றமாக எண்ணி தழுவிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியோருடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஓகே அப்படின்னு இருக்கும்போது, சிறியோர்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, சுற்றமாக எண்ணி தழுவிக்கொள்ளும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சமூக நலத்திட்டங்களால் 95 கோடி பேர் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலுங்க. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனிதனின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இதில் அவர் சொன்ன வார்த்தைகள், உலகின் மிக உயரமான ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் சென்னாப்பாலத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்புறம் சென்னாப்பாலம் முக்கியம், யோகா நிகழ்ச்சியும் முக்கியம். யோகா நிகழ்ச்சி பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இந்த வருஷம் யோகா ஜூன் 21 யோகா டே கொண்டாடணும். அதனுடைய கருப்பொருள் என்னன்றதை பார்த்திங்கன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருப்பொருள் நோட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 2 பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது சாதனை பார்த்திங்கன்னா, பாக்டீரியா தொற்றால் கண்ணில் ஏற்படக்கூடிய ட்ரக்கோமா நோயிலிருந்து இந்தியா விடுபட்டுவதாக WHO கூறியிருக்காங்கப்பா, உலக சுகாதார அமைப்பு. அப்போ ட்ரக்கோமா பார்த்திங்கன்னா நம்ம எராடிகேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பாருங்கள், இரண்டாவது சாதனை, நாட்டில் 95 கோடி பேர் சமூக நலத்திட்டங்களால் பயனடைகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூக நலத்திட்டங்கள் எத்தனை பேர்? 95 கோடி பேர் பயனடைகிறார்கள் அப்படின்றத நோட் பண்ணால் போதுங்க. ஸோ நிறைய திட்டங்கள் பற்றி கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் ஆர்டிக்கல் படித்தாலே போதுங்க. மற்ற எல்லாமே கிரிட்டிக் நியூஸாக இருக்குது. இந்தியாவின் மஞ்சள் ஏற்றுமதியின் இலக்கு $100 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி போகலாம். 2030 ஆண்டுக்குள் $100 கோடி மதிப்பில் மஞ்சள் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரியம் அலுவலகத்தை அமித்ஷா ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்தார். அப்போ நிஜாமாபாத்தில் தான் மஞ்சள் வாரியத்துடைய தலைமையகம் இருக்கிறது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த நியூஸோடைய ஒரு கட் நியூஸ் தான் கொடுத்துருக்குங்க. ஓகே, நம்மளாம் விட்டுடலாம். சரி, ஓகேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 நியூஸுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். இன்று மருத்துவர் தினம் கொடுத்துருக்காங்க. உலக அளவில் பெரும்பாலான நாடுகளில் மார்ச் 30 மருத்துவர்கள் தினமாக கண்டுபிடிக்கும். அப்போது சர்வதேச மருத்துவர்கள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30, அது சொன்னாலே போதும். ஆனால் இந்தியாவில் மருத்துவர் தினம் BC ராயின் நினைவை போற்றும் வகையில் யாரோட நினைவாக மருத்துவ தினம் கொண்டாடணும்னு கேட்பாங்கப்பா. BC ராய் ஜூலை 1. அப்போ இந்தியா மருத்துவ தினம் கேட்டாங்கன்னா ஜூலை 1. ஆக்சுவலாக ஜூலை 1 இன்னொன்று இருக்குங்களா, 2017 ஆண்டு என்ன ஆயிடுச்சு, GST கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஜூலை 1 நமக்கு என்ன தெரியணும், மருத்துவ தினம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜிகேலாம் இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வுக்கு பயன்படும். ஸோ மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. காவல் மரணங்கள், ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கலாங்க. டைரெக்டாக எங்கே போயிடலன்னா திருக்குறள் போயிடலாங்க இன்றைக்கி. கிங்டோவோ எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, சீனாவில் கிங்டோவா நகரில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கிங்டோவா மாநாடு தான் SCO மாநாடு, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தான் நடந்துச்சு. அதில் இந்தியா பார்த்திங்கன்னா சில இடங்களில் கையெழுத்து போடாமல் என்ன ஆயிடுச்சு, தவிர்த்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பகல்காம் அட்டாக் பற்றி பேசும்போது யாருமே எதுவுமே பேசலையாம். ஆனால் 1996 ஆண்டு சோவியத் யூனியனிலிருந்து பிரிஞ்சு தான்
சிறியது தான் பின்னணியில் சீனாவின் ஷாங்காய் நகரில் சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜகஸ்தான் ஆகிய 5 நாடுகள் ஒத்துழைப்பின் அடிப்படையில் செயல்படுவதாக இணைந்தது. 96 தான் SCO ஸ்டார்ட் பண்ணாங்க. 2001 உஸ்பெகிஸ்தான் இணைந்துச்சுங்க. 2001 உஸ்பெகிஸ்தான். 2017 இந்தியாவும் பாகிஸ்தானும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ், நோட் பண்ணுங்கள். 2017 இந்தியாவும் பாகிஸ்தானும் SCO அமைப்பில் இணைந்து சென்றன. ஈரான் 2023, லெபனான் 2024 செஞ்சிருக்கு. அப்போ SCO அமைப்பில் மொத்தம் எத்தனை நாடுகள் கிடைக்குன்னா 10 நாடுகள் அங்கம் வகிக்கிறது. பாருங்கள், உலக GDPயில் 23%, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23%, மக்கள் தொகையில் 42%, வலிமையான சர்வதேச அமைப்பாக திகழ்கிறது. எது? SCO. இதுதான் கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மொழிகள் கற்றால் மகுடம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொழிகளை பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம மகாகவி பாரதியாருக்கு 18 மொழிகள் இருந்திருந்தாருங்க. 1 2 கிடையாதான், 18 மொழிகளாம். உலகில் அதிக பேசப்படும் மொழிகளில் இந்தி 3வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கோடிக்கும் அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்களா, மொழி பேசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நேபாளம், ஃபிஜி, மொரிஷியஸ் போன்ற நாடுகளிலும் இந்தி பேசப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நியூஸ் பார்த்து வச்சுக்கேன். பட் மொழி கட்டுறதால என்னன்றது அந்த ஆர்டிக்கல் படித்தது தெரிஞ்சிடும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. செயலுக்குரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்புடைய செய்ய வல்லவன் அமைச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு காலம் உங்களுக்கு வாய்க்குதோ இதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை செஞ்சுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு காலம்தான் தாழ்ந்துமே கட்டி அந்த வெற்றி தள்ளி போகுங்க. அதுதான் திருவள்ளுவர் அமைச்சுன்றது இடத்துல சொல்லியிருக்காருங்க. நபார்ட் வங்கியின் நிதியை 4290 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு TNPSசியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணுங்கள். 1904 இந்தியாவிலே முதல் முறையாக சென்னைக்கு அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. இதான் கேட்பாங்க, கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2004 அப்படின்றது நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் கட்டிங் வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதனா இம்பார்ட்டன்ட் ஜிகே வருதோ, ஏன்னா அதெல்லாம் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. த லாஸ்ட் நியூஸ், மணி ஒழித்தால் மாணவர்களுக்கு தண்ணீர் திட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ங்க. ஏன்னா நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் நிறைய வியாதிகளை சந்திக்கிறாங்க. அப்போ என்னென்னா 11 மணி, 1 மணி, 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெல் அடிப்பாங்களா. அந்த பெல் டைமில் குழந்தைகள் தண்ணி குடிக்கணுமா, வாட்டர் கேன், ஓகேங்களா, அந்த 1 லிட்டர் கன்சியூம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து நல்ல திட்டங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் இன்றைக்கி 2 நாளுக்கான நியூஸ் பேப்பர் இவ்வளோ தாங்க முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் சந்திப்போம். கைஸ், ஒரே ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுங்க, எக்ஸாம் வந்துச்சு, ரீகால் பண்ணிவிட்டு போயிடுங்க போதும். தேங்க்யூ.